AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் பயணிகள் பரிசோதனை முறையை பயன்படுத்துவதற்கான இறுதி கட்டத்தில் குடிநுழைவுத்துறை உள்ளது. மேம்பட்ட பயணிகள் ஸ்கிரீனிங் சிஸ்டம் என்பது மலேசியா செல்லும் விமானத்தில் ஏறும் முன் பயணிகளை திரையிட AI உடன் பொருத்தப்பட்ட ஒரு மின்னணு தரவு பரிமாற்ற அமைப்பாகும். விமானத்தில் பயணிப்பவர்கள், பணியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அல்லாதவர்கள் பற்றிய தகவல்களை விமான நிறுவனங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சுங்கத்துறை தலைமை இயக்குநர் டத்து ஜக்காரியா ஷாபான் தெரிவித்துள்ளார். பயணிகளை முன்கூட்டியே பரிசோதனை இடுவதே மேம்பட்ட பயணிகள் ஸ்கிரீனிங் சிஸ்டமின் செயல்பாடு என்றாலும் மலேசியாவுக்குள் நுழையும் இடங்களில் எதிர் அமைப்பை அகற்ற இந்த அமைப்பு உதவும் என்று அவர் கூறினார். CCTV அமைப்புகளை முகப்பிடங்களில் ஆடியோ மற்றும் வீடியோவை பதிவு செய்ய மேம்படுத்துவதற்கான இறுதி கட்டத்திலும் குடிநுழைவுத்துறை உள்ளது. CCTV அமைப்பில் முக அங்கீகாரம் மற்றும் நடத்தை பகுப்பாய்வு போன்ற AI அம்சங்களை ஒருங்கிணைப்பதை நாங்கள் பரிசீலிப்போம். இது எதிர் அமைப்பை கட்டுப்படுத்த உதவும் என ஜக்காரியா விவரித்தார். மேலும் குடியேறிகளை நாட்டிற்குள் கடத்துவதில் ஈடுபடும் கும்பல்களுக்கு எதிராக போலீஸ் மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்துடன் இணைந்து குடிநுழைவுத்துறை தொடர்ந்து செயல்படும். கடந்த ஆண்டு அக்டோபர் வரை 47 கும்பல்களை முறியடித்து 1285 பேரை கைது செய்துள்ளோம் என ஜக்காரியா தெரிவித்தார்.